Hello everyone, good day to all. Today we are going to see lesson 5 water. What is the meaning for water in Tamil? Yeah, water, tannir. I think that we all knew about the importance of water. Yes dears, we can't live without water. Okay, let's go on to the lesson. When you think of water, what images comes to your mind? வாட்டர் தண்ணி நினைக்கும் போதே உங்களோட மைண்டில் என்னென்ன பிக்சர்ஸ் என்னென்ன இமேஜஸ்லாம் வருதுன்னு பார்ப்போம். யூ திங்க் ஆஃப் ரிவர்ஸ், த வாட்டர் ஃபால்ஸ், த பிட்டர் பேட்டர் ஆஃப் ரெயின் ட்ராப்ஸ், வாட்டர் இன் யுவர் டேப்ஸ். ஆறுகள், வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சிகள், பிட்டர் பேட்டர் ஆஃப் ரெயின் ட்ராப்ஸ் மழை துளிகள், வாட்டர் இன் யுவர் டேப்ஸ் நம்ம தண்ணி வீட்டு குழாயில் வர தண்ணீர். சில்ட்ரன் லவ் டு ஃப்ளோட் பேப்பர் போட்ஸ் இன் ரெயின் பட்டில்ஸ். அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? மழை குட்டை நீர் தேங்கியிருக்கும் இல்லையா? அதில் பேப்பர் போட் செய்து விட உங்களுக்குலாம் பிடிக்கும் இல்லையா? பை நூன் த பட்டில்ஸ் வேனிஷ். மத்தியானம் டைம், நூன்னா ஆஃப்டர்நூன் டைமில் இந்த தண்ணி மறைஞ்சிடுமா? எங்கே போயிருக்கும்? லெட்ஸ் see, where does the water go? The sun's heat causes evaporation of water into vapor. சூரியனுடைய வெப்பம் என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணீரை ஆவியாக மாற்றிடுது. அந்த தண்ணி தேங்கியிருக்க குட்டை நீரை ஆவியாக மாற்றிடுது. when the water vapor cools down, அதுக்கப்புறம் அந்த நீராவி குளுமையானோடனே it condenses and forms clouds, அது மேகங்களாக மாறிடுது. from there it may fall on the land or sea. அதுக்கப்புறம் அந்த க்ளவுடாக மாறிடுறது லேண்ட்லேயோ இல்லை சீலேயோ என்னவா மாறி பொழியும்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ரெயின், ஸ்னோ ஆர் ஸ்லீட், மழையாகவோ பனியாகவோ இல்லை பனிமழையாகவோ பெய்யும். த ப்ராசஸ் பை விச் வாட்டர் கண்டினியூஸ்லி சேஞ்சஸ் இட்ஸ் ஃபார்ம் அண்ட் சர்க்குலேட்ஸ் பிட்வீன் ஓஷன்ஸ், atmosphere and land is known as the water cycle. This process is known as water cycle சொல்கிறாங்க. என்னென்னா இந்த ப்ராசஸ் எப்படி கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகி சர்க்குலேட் ஆகி ஓஷன், பெருங்கடல், அட்மாஸ்பியர், லேண்ட், வளிமண்டலம், நிலத்துலலாம் மாறி மாறி பொழியுது இல்லையா? இதுதான் வாட்டர் சைக்கிள் சொல்கிறாங்க. லெட்ஸ் see figure 5.1. See dears, condensation உறைவு, precipitation மழை பொழிவு, திருப்பி எவாப்ரேஷன் நீராவி ஆகுதல். இப்படியே இந்த ப்ராசஸ் மாறி மாறி நடக்குது. திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் as வாட்டர் சைக்கிள். அவர் earth is like a terrarium. Let's see what's the meaning for terrarium. It is an artificial enclosure for keeping small house plants. நம்ம வீட்லேயே நம்ம செடிகளையாக நடுவோம் இல்லையா? அதில் ஸ்மால் ஹவுஸ் பிளான்ட்ஸை ஆர்டிஃபிஷியல் செயற்கை முறையாக செய்கிறது தான் terrariumன்றாங்க. Let's see the activity. Make your own terrarium. Fill 1/4 of a big jar with soil and press it well. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கணும். அதில் 4 பகுதி சாயில் மீன்ஸ் மண்ணை போட்டு நல்லா அழுத்திடணும். Put a thin layer of humus on top of it. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு சில கழிவுகள் சொல்லுவோம் இல்லையா? ஹியூமஸ் மீன்ஸ் நமக்கு தேவையான அந்த செடி வளர்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட்டு பிளான்ட் த லார்ஜஸ்ட் பிளான்ட்ஸ் ஃபஸ்ட்டு அண்ட் தென் அரேஞ்ச் த ஸ்மாலர் ஒன்ஸ் அரவுண்ட் தெம். இந்த ஜாரில் இருக்க மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய செடி, அதுக்கப்புறம் அது பக்கத்தில் சின்ன சின்ன செடியாக நம்ம அரேஞ்ச் பண்ணிடணும். ஸ்ப்ரே த அரேஞ்ச்மெண்ட் வித் வாட்டர் அண்ட் க்ளோஸ் த ஜார். நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளை வாட்டர் ஊற்ற சொல்ல ஸ்ப்ரே லைட்டாக ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க. வாட்டரை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜாரை க்ளோஸ் பண்ணிடணும். The water that evaporates from the leaves and soil condenses and falls back in the form of drops of water. இப்போ நம்ம அந்த ஜாரை க்ளோஸ் பண்ணிடவே அதுக்குள்ளேயே இருக்க ஒரு ஹீட் இருக்கும் இல்லையா? அது எவாப்ரேட் ஆகி அந்த சாயிலெல்லாம் கண்டென்ஸ் உறைஞ்சி போய் அந்த என்னவா மாறும்? ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர், சின்ன சின்ன தண்ணி துளிகளாக மாறிடும்ன்றாங்க. Shall we do this activity at home? Yeah, dears, everyone have to do this activity. Our earth is like a terrarium. The same water that existed centuries ago still exists today. இப்போயும் அந்த மாதிரியான வாட்டர் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இருந்தது, இன்றைய வரைக்கும் இருக்குன்றாங்க. The water used to irrigate a field in Haryana
may have flowed down the Amazon River 100 years ago. இரிகேட்னா என்ன? பாசனம், நீர் பாசனம் வந்து அந்த மாதிரி ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி ஹரியானாவில் நடந்தது. அமேசான் ரிவர் மூலமாக 100 years agoலேருந்து நடந்துட்டு இருக்கு. The water used to irrigate a field in ஹரியானாவில் இருக்க ஒரு நிலத்துக்கு may have flowed down the Amazon ரிவர்லேருந்து 100 years agoக்கு முன்னாடியிலேருந்து தேங்கின நீர் இப்பயும் யூஸ் பண்ணுறாங்களாம். The major sources of fresh water are the rivers, ponds, springs and glaciers. ஃப்ரெஷ் வாட்டர் நமக்கு கிடைக்குது இல்லையா? ஃப்ரெஷ் வாட்டர் அது எங்கே இருந்தெல்லாம்? ரிவர்ஸ், பாண்ட்ஸ் குளங்கள், ஆறுகள், ஸ்ப்ரிங்ஸ் நீரூற்றுகள் அண்ட் கிளேசியர்ஸ் பனிப்பாறைகள் மூலமாக நமக்கு கிடைக்குது. The ocean bodies and the seas contain salty water. அவங்க எல்லாருக்குமே தெரியும் பெருங்கடல், கடல் தண்ணி எப்படி இருக்கும்? உப்பு கரிக்கும் இல்லையா? நம்ம கூட பீச்சில் போய் ஜாலியாக விளையாடும் போது ஆனால் தண்ணி வாயில் பண்ண அப்பா உப்பு கரிக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதான். The water of the ocean is salty or saline as it contains large amount of dissolved salts. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அந்த தண்ணியெலாம் உப்பு கரைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டரில் அதிக அமௌண்ட்டான டிசால்வ்டு சால்ட்ஸ் உறைந்த உப்புகள் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்லி ஃபீல்ஸ் லைக் saline or salty. Most of the salt is sodium chloride or the common table salt that you eat. அதில் இருக்க அதிகமான சால்ட் உப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடாக இருக்கும், இல்லை நம்ம ஆஸ் யூஷுவல் சாப்பாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த சால்ட்டாக இருக்குன்றாங்க. Now let's see the map. Figure 5.2. Let's see dears. This is the world map. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மேஜர் சீஸ், லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ். ஸோ in that picture, in that map, எஸ்ன்னு கொடுத்துருக்காட்டலாம் சீஸ், எல்ன்னு கொடுத்துருக்காட்டலாம் லேக்ஸ் and R கொடுத்துருக்கலாம் rivers. Let me see. First see in North America. See Great Bear Lake, Great Slave Lake, Lake Winnipeg, Lake Superior, Lake Huron, Salt Lake City, River Mississippi. இது எல்லாமே எங்கேமா இருக்குது? நார்த் அமெரிக்காவில். நெக்ஸ்ட்டு சவுத் அமெரிக்காவுக்கும் நார்த் அமெரிக்காவுக்கும் நடுவில் கேரிபியன் சி இருக்குது. சவுத் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ரிவர் அமேசான். Okay dears, next we move on to the Asia. River Danube, Black Sea, Caspian Sea, Mediterranean Sea, River Niger, River Nile, River Congo, Lake Victoria, River Orange, Red Sea, River Brahmaputra, River Ganga, Huanghe, East China Sea, South China Sea அதோட பார்டரில் இருக்குது. Next in Australia, River Darling. This is the world map. இதில் என்னென்ன ரிவர்ஸ், லேக்ஸ், ஓஷன், ரிவர்ஸ், லேக், சீஸ் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? Everyone have to take a world map and mark all the rivers, lakes and seas. Okay dear, let's move on to the next page. Do you know, this is very important dears, salinity is the amount of salt present in 1000 grams of water. Salinityனே உங்களுக்கு தெரியும் உப்பு தன்மை. அது என்னன்னா அமௌண்ட் ஆஃப் சால்ட் 1000 கிராம் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ சால்ட் இருக்குன்றத சொல்கிறது தான். The average salinity of the oceans is 35 parts per 1000. பர் 1000க்கு 35 பார்ட் வந்து ஒரு ஆவரேஜ் salinity. ஆவரேஜ்னா சராசரி உப்புத்தன்மை இருக்கா ஓஷன் பெருங்கடலில். Now see distribution of water bodies. நம்மளோட நீர்நிலையில் பற்றின distribution. We all know that 3/4 of the earth's surface is covered by water. Yes dears, I think so that we have 4 directions: east, west, north and south. In east we have Bay of Bengal, and in west we have Arabian Sea, and in north we have Himalayas, and in south we have Indian Ocean. So 3 parts is full of water: east Bay of Bengal, west Arabian Sea and south Indian Ocean. So only they are telling, we all know that 3/4 of the earth's surface is covered by water. If there is more water than land or on this earth, why do so many countries face water scarcity? What is the meaning for scarcity? பற்றாக்குறை. வாட்டர் ஸ்கேர்சிட்டி, தண்ணீர் பற்றாக்குறை. சீடியர்ஸ்,
நமக்கு வந்து 3 sides வாட்டர் இருக்குது, 1 side தான் லேண்ட் இருக்குது. அப்படியே சில கண்ட்ரீஸில் ஏன் தண்ணீர் பற்றாக்குறை வருது? லெட்ஸ் see. The following table gives the distribution of water in percentage. Let's look at this percentage. Oceans, பெருங்கடல் 97.3, that's full of saline water, உப்பு தண்ணீர். Ice caps 02.0, ground water, நிலத்தடி நீர் 0.68, fresh water lakes 0.009, inland seas and salt lakes 0.009, atmosphere 0.0019, rivers 0.0001, totally 100. Fresh water lake, இதில் பார்த்தீங்கன்னா ice caps, ground water, fresh water lakes, inland seas and salt lakes, atmosphere, rivers known as fresh water. Water distribution can be demonstrated by a simple activity. Let me see the activity box. So, இந்த water distribution of water bodiesல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? 97.3 நமக்கு saline water, salty water தான் இருக்குது. மீதி இருக்க percentage மட்டும் தான் we have fresh water. Now see the activity. Take 2 liters of water. Let it represent the total water on the surface of the earth. நாமளே நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்துடும். நம்ம ஒரு 2 liters of water எடுத்துக்க போகிறோம். அதை தான் நம்ம டோட்டல் எர்த் சர்ஃபேஸில் இருக்க தண்ணின்னு நம்மளே நினச்சிக்க போகிறோம். மெஷர் அவுட் 12 spoons of water from this vessel into another bowl. இப்போ என்ன பண்ண போகிறோம்? அந்த 2 liters of waterலேருந்து only 12 spoons of water, 12 ஸ்பூன் தண்ணீரை ஒரு வெசலில் மாற்ற போகிறோம். ஃப்ரம் திஸ் வெசல், அந்த 2 liters வாட்டர் இருக்க வெசல்லேருந்து இன்னொரு பவுல் பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். The water that is left behind in the vessel represents the salty water found in oceans and seas. அப்போ மீதி இருக்கு இல்லையா, நம்ம எடுத்த 12 spoons of வாட்டரை தவிர மீதி இருக்க வாட்டர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா salty water, உப்பு தண்ணீர், found in oceans and seas, பெருங்கடல், கடலில் தேங்கி இருக்க salty water. This water is obviously not fit for consuming. நம்மளுடைய யூசஸ்க்கு இதை we can't use this salty water சொல்கிறாங்க. It is saline. It contains salt. இதில் உப்பு இருக்குது. The 12 spoons of water that was taken in a bowl is the total amount of fresh water on earth. என்ன சொல்கிறாங்க? அந்த 12 ஸ்பூன் தண்ணி நம்ம எடுத்தோம் இல்லையா பவுலில், அதை மட்டும் தான் ஃப்ரெஷ் வாட்டர்ன்றாங்க, நம்ம பூமியில் கிடைக்கிற ஃப்ரெஷ் வாட்டர். The figure shows us the distribution of this fresh water. See for yourself how much water can actually be used by you. இப்போ பக்கத்தில் இருக்க ஃபிகர் நமக்கு காட்ட போகுது பாருங்கள். Distribution of fresh water. 9 spoons equal to ice caps, 2 spoons equal to ground water, 6 spoons equal to fresh water lakes, only 1 drop the rivers. இதுதான் distribution of fresh water. நமக்கு கிடைக்கிற ஃப்ரெஷ் வாட்டரோடைய டிஸ்ட்ரிபியூஷன் எந்தெந்த வகையிலனா நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வாட்டர் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் சர்வைவல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம உயிர் வாழ நமக்கு என்ன ரொம்ப முக்கியம்? நீர், தண்ணீர் கண்டிப்பாக முக்கியம். வாட்டர் அலோன் கேன் quench our thirst when we are thirsty. தண்ணீர் மட்டுமே நம்மளுடைய தாகத்தை தணிக்கும். நம்ம தாகமாக இருக்கும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நமக்கு தண்ணி தாகம் எடுக்கும்போது நீங்கள் என்ன தான் ஜூஸ்லாம் குடித்தா கூட இட் வில் நாட் ஃபில் அவர் thirst. நம்மளுடைய தாகத்தை அதை தணிக்காது. நம்ம தண்ணி குடித்தா மட்டும்தான் நம்மளுடைய தாகம் தணியும். Now, don't you think we are wasting a precious resource when we use water carelessly? திஸ் இஸ் த திங்மா. அப்போ உங்களுக்கு தெரியுதா நம்ம எவ்வளோ நம்மளுடைய வாட்டரை வேஸ்ட் பண்ணுறோம்? நமக்கு தெரியுதா? ப்ரெஷியஸ் ரிசோர்ஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய வளங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வளம் வாட்டர். நம்ம எப்படிலாம் வாட்டரை கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறோன்னா, இஃப் வி ஆர் கோயிங் டு ப்ரஷ் அவர் டீத்னா வி வில் ஃபுல்லி ஓப்பன் த டேப் அண்ட் வி ஆர் ப்ரஷிங் த டீத் ஃபார் 2 minutes. லெட் வி திங்க், ஒரு 2 நிமிஷம் நம்ம ப்ரஷ் பண்ணுறோன்னா அது வரைக்கும் அந்த டேப்பை திறந்து விட்டுறது. ஏன்? அந்த வாட்டர் வேஸ்ட்டாக போகும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணும்போது டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன, மக்கில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் யூஸ் பண்ணுற லெவலும், நம்ம வாட்டர் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் சோப் போடுற டைம்லாம் டேப் திறந்து விட்டு தண்ணி வேஸ்ட்டாக போடுறது. இதுமாதிரி நிறைய திங்ஸ் இருக்குமா. ஆஸ் யூ ஆர் த அப்கமிங் சிட்டிசன்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி, நீங்கள் தான் நம்ம வருங்காலம். அப்படின்னும் போது நீங்கள்லாம் யோசிக்கணும் எப்படிலாம் வி ஹாவ் டு சேவ் த ரிசோர்ஸ், வாட்டர் ரிசோர்ஸை எப்படி நம்மலாம் சேவ் பண்ணணும். பாருங்கள், நீங்களே உங்கள் வீட்டில் சின்னதாக ட்ரீஸ் பிளான்ட்ஸ்லாம் நட்டு நம்ம வீட்டிலேருந்து போகிற வேஸ்ட் வாட்டரை அதுக்கெலாம் பண்ணுறது.
we have to save water dears. அதுக்கப்புறம் தான் உங்களோடைய சன்னதிகள் நம்ம future generationக்கும் we can save water. Now see this, do you know? Dead Sea in Israel has salinity of 340 grams per liter of water. நம்ம டெட் சீ பார்த்தோம் இல்லையா, இன் இஸ்ரேலில் உப்பு தன்மை 340 கிராம்ஸ் இருக்கான் 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில். Swimmers can float in it because the increased salt content makes it dense. ஆனால் ஸ்விம்மர்ஸ் என்ன, அந்த தண்ணியில் ஸ்விம் பண்ணுவாங்களே அவங்க எல்லாரும் ஃப்ளோட் மிதக்க முடியுமா அதில்? ஏன்னா அந்த உப்போடைய அடர்த்தியின் காரணமாக they feel that they will swim in that river, Dead Sea. They can swim in the Dead Sea because of the salt content that makes it dense. Okay dears, can you understand this lesson? I hope you all understand this lesson. Let me see the remaining portion in our second part. Okay dears, thank you. Have a nice day. Bye.